वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा अविघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कृष्णा वासुदेवा गुरुवायूरप्पा श्रीयப்பதியான भगवान परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। எப்பெல்லாம் இந்த பூமியில அதர்மம் தலை தூக்குறதோ பூபாரத்தை தீர்க்கறதுக்காக பகவான் அவதாரம் பண்றார். பகவானோட அவதாரங்கள்ல மத்ய கூர்ம வராகாதி அவதாரங்கள் மாதிரி அர்ச்சாவதாரங்கள் நிறைய இருக்கு. அப்பேற்பட்ட அர்ச்சாவதார திருமேனி ஸ்ரீரங்கத்துல இருக்கார். அப்பேற்பட்ட அர்ச்சாவதார திருமேனி திருவாரூர்ல தியாகராஜ பெருமானா இருக்கார். அதே மாதிரி தேவகி வசுதேவனால துவாரகேல பூஜிக்கப்பட்ட திருமேனி ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திருமேனி. வழக்கத்துல குருவாயூர் கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னாலும் குருவாயூர்ல இருக்கக்கூடிய பகவானோட திவ்ய மங்கள விக்கிரகம் சங்க சக்கர கதா பத்மத்தை தாங்கி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய உருவ அமைப்போட இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். ஸ்ரீமத் பாகவதத்துல தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாதி ஆயுதம் அப்படின்னு கிருஷ்ண ஜனன சர்க்கத்துல ஒரு ஸ்லோகம் வர்றது. தேவகி பிரசவம் முடிஞ்சு பகவானை பார்க்கும் பொழுது சின்ன ரூபத்துல பகவான் சங்க சக்கர கதா பத்மத்தோட காட்சி கொடுத்தார். அதே ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் தான் குருவாயூரப்பனுடைய விக்கிரகம். அத தேவகி வசுதேவர் பூஜை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விக்கிரகம். துவாபர யுகம் முடிஞ்சு கிருஷ்ணன் வைகுண்டாரோகணம் பண்ணின பிற்பாடு துவாரக கடல்ல முழுகிற நேரத்துல இந்த சைத்தன்யவத்தான விக்கிரகம் கடல்ல மிதந்து காத்த அத கரைக்கு தள்ள வாயு பகவான் அந்த விக்கிரகத்தை கரைக்கு தள்ள தேவகுருவான ப்ரஹஸ்பதி அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணினார். அதனாலதான் அந்த ஊருக்கு குருவாயூர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதாவது தேவகுருவான ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து இந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை அந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்ணினதுனால அந்த ஊருக்கு குருவாயூர் அப்படின்னு பேரு. கேரளால இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற பகவானுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா
அந்த ஒரு ஊரோடு பேரை சொல்லி அதோட கடைசியில ஒரு அப்பன் அப்படின்னு சேர்த்துருவா. குருவாயூரப்பன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு, குருவாயூர்ல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு திருநாமம். வைக்கத்துல இருக்கக்கூடிய மகாதேவனுக்கு வைக்கத்தப்பன். ஏற்றுமானூர்ல இருக்கக்கூடிய மகாதேவனுக்கு பேரு ஏற்றுமானூரப்பன். அந்த மாதிரி அந்த ஊரோட பேருக்கு பின்னாடி ஒரு அப்பன், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த பகவானோட சைத்தன்யத்தை தன்னோட அப்பாவோட ஸ்தானத்துல வச்சு அந்த ஊர் ஜனங்கள் பாக்குற காரணத்தினால அந்த ஊரோடு பேருக்கு பின்னாடி அப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து அந்த பகவானுக்கு அந்த நாமத்தை கேரள பிரதேசங்கள்ல வைக்கிறா. இதே பார்த்தேன்னாக்கா அம்பாளுக்கும் அப்படிதான். கொடுங்கல்லூர்ல பார்த்தா கொடுங்கல்லூர் அம்மா, சோட்டானிக்கரையில பார்த்தா சோட்டானிக்கர பகவதி, அல்லாட்டா சோட்டானிக்கர அம்மா. அப்படி எல்லா ஊருக்கு பின்னாடியும் அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து அந்த பகவானுக்கு அந்த நாமத்தை சூட்டுவா. அப்படிதான் இந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம் உருவானது. இந்த க்ஷேத்திரத்துல மற்றும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு பேரு ருத்ர புஷ்கரணி. இதுக்கு மகாத்மியத்துல என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தேன்னா, ப்ரஹஸ்பதி இந்த பகவானோடு இந்த பாதாள அஞ்சன சிலைன்னு சொல்லுவா. அந்த விக்கிரக உண்டாக்கி இருக்கிற அந்த சிலை பேரு, சிலைனா சம்ஸ்கிருதத்துல கல்லுன்னு அர்த்தம். பாதாள அஞ்சன சிலையில உருவாக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானத்தை தேடி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஸ்தலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு குருவும் வாயுமா தேடின்னு இருந்தா. அப்போ மகாதேவன் இன்னைக்கு நம்ம எங்க இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தை பாக்குறோமோ அந்த பிரதேசத்துல தியான நிரதனா உட்கார்ந்துட்டு இருந்தார். ப்ரஹஸ்பதி மனசுல இப்படி ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு மகாதேவன் அந்த இடத்த குருவாயூரப்பனுக்கு விட்டு கொடுத்து பக்கத்திலேயே மகிமையூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு நகர்ந்து இந்த இந்த இடத்த குருவாயூரப்பனுக்கு விட்டு தரார். அதை குறிக்கிற விதமா தான் அந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய புஷ்கரணி பேரு இன்றளவும் ருத்ர புஷ்கரணி அப்படின்னு அங்க இருக்கு. அப்படி இந்த க்ஷேத்திரத்தோடு மகிமை சொல்லப்படுறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய புராணங்கள் எதை எடுத்தாலும் அதுல ஜனமே ஜெயனோடு சர்ப்பயாகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்க பெறோம். அந்த சர்ப்பயாகம் பண்ணின காரணத்தினால குஷ்டரோகம் ஏற்பட அந்த குஷ்டரோகம் நிவர்த்திக்காக குருவாயூர்ல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுட்ட பிரார்த்தனை பண்ணி அவரோட குஷ்டரோகத்தை நிவர்த்தி பண்ணிண்டார் அப்படிங்கிறது மற்றும் ஒரு ஐதீகம். இப்பேற்பட்ட குருவாயூரப்பனோடு மகிமைகள் சொல்லிலெல்லாம் அடங்காத மகிமைகளாக இருக்கு. சம்ஸ்கிருதத்துல குருவாயூருக்கு குரு பவனபுரி அப்படின்னு பேரு. அதுக்கான காரணம் நம்ம இப்பதான் பார்த்தோம். குருவும் வாயுமா சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி. அதனால அந்த ஊருக்கு பேரு குருவாயூர். அந்த குருவாயூர்ல பிரதிஷ்டை பண்ணி இருக்கக்கூடிய பகவான குருவாயூரப்பன் அப்படின்னு அந்த ஊர்ல எல்லாரும் அழைக்கிறா. அதனால குருவாயூர் போறவா நிச்சயம் மம்மியூர்ல தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குருவாயூர் தர்சனத்துக்கு ஒரு கோவில் தர்சனத்துக்கும் ஒரு கிரமம் இருக்கு. அதை எப்படி சொல்லியிருக்கோ யதாபத்தா பண்ணினாதான் அதோட பரிபூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு நம்ம அம்மியூர் மகாதேவ க்ஷேத்திரம். அங்க போய் அந்த பகவானையும் தர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது குருவாயூர் க்ஷேத்திர மகாத்மியத்துல சேர்த்து சொல்லப்படுற மற்றும் ஒரு கதை. கேரள தேசங்கள்ல எந்த கோவில் புராதனமா இருக்கோ அந்த கோவில் எல்லாம் ரெண்டு சம்பந்தங்கள் இருக்கும். ஒண்ணு பரசுராம சம்பந்தம், பரசுராம பிரதிஷ்டை. இந்த அம்பாள் பரசுராம பிரதிஷ்டை, இந்த சிவன் பரசுராம பிரதிஷ்டை அப்படின்னு பல்வேறு கோவில்களை பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதே மாதிரி
கிட்டத்தட்ட ஆதிசங்கரர் காலடி படாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எந்தெந்த கோவில் எல்லாம் இன்னைக்கு அது பிரசித்தமா இருக்கோ, பூஜா பద్ధதிகள்லாம் மிக விஸ்தாரமா இருக்கோ, அந்த கோவிலோட பூஜா பద్ధதிகளை எல்லாம் சிட்டப்படுத்தி கொடுத்தவர் ஆதிசங்கர பகவத் பாதர். குருவாயூர் கோவிலுக்கும் ஆதிசங்கர பகவத் பாதரோடு ஒரு சம்பந்தம் இருக்கு. மகாத்மியம் என்ன சொல்றது அப்படின்னா, வாயு மார்க்கமா ஆதிசங்கராச்சாரியார் சஞ்சாரிச்சுட்டு இருக்கிற சமயத்துல குருவாயூர் பகவான அப்படியே அந்த சஞ்சரிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சென்றதாகவும், குருவாயூரப்பனுக்கு அதுல கோபம் ஏற்பட்டு அவரை பூமிக்கு வருத்தினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதைகள்ல பல்வேறு பேதங்கள்லாம் இருக்கு. குருவாயூரப்பனுக்கு வந்து ஆதிசங்கரோட அகங்காரத்தை குறைக்கிறதுக்காக இறக்கினார் அப்படின்லாம் சொல்றவாளும் இருக்கா. ஆனா ஆதிசங்கரர் மாதிரி மகானுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது எள்ளளவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இந்த கதையெல்லாம் பிரச்சாரத்துல இருக்கிற காரணத்தினால நம்ம அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்படி ஆதிசங்கர பகவத் பாதர் குருவாயூர்ல வந்து குருவாயூரப்பனுக்கு இன்னைக்கு என்ன பூஜா கிரமங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அவர் சரி பண்ணி அதுக்கு வந்து ஒரு பద్ధதியை உருவாக்கி கொடுத்தார் அப்படிங்கிறது அங்க எல்லாராலையும் நம்பப்படுறது. அது மட்டும் அல்லாமல் வில்வமங்கலம் சுவாமியார் அப்படின்னு குருவாயூர்ல ரொம்ப பிரசித்தம். அவர் வந்து ஒரு பெரிய மகான். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் இதெல்லாமே வந்து இந்த கோவிலோட க்ஷேத்திர புராணத்தோட எல்லாம் வந்து இந்த வில்வமங்கலம் சுவாமியாருக்கு ரொம்ப நிறைய சம்பந்தம் இருக்கு. அவர் ஒரு பெரிய மகான். அவரோட சுதை சிற்பம் நீங்க கோவில் அந்த குருவாயூர் கோவில்ல இருக்கக்கூடிய பகவான தரிசனம் பண்ணி அடுத்த பிரகாரத்துல பார்த்தேன்னா அவரோட இந்த மூர்த்தி ஆதிசங்கரோட மூர்த்தி, பூந்தானம் திருமேனியோட மூர்த்தி இதெல்லாம் அந்த சுதை சிற்பமா அந்த தூண்கள்ல பண்ணியிருக்கா. இவர்கிட்ட பகவான் நேரடியா வந்து உட்கார்ந்து பேசுவாரா. இப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்றேன். குருவாயூர்ல ஒரு தடவை வில்வமங்கல சுவாமியார் கிருஷ்ணன் கிட்ட அவர் எந்த உருவத்துல ஆசைப்படுறாலோ அந்த உருவத்திலேயே பகவான் பிரத்யட்சமா அங்க நிற்பர். அப்படி அவர் தாமரை மேல கையில வெண்ணெய் வச்சுட்டு இருக்கிற ஒரு ரூபத்துல இந்த வில்வமங்கலம் சுவாமியார் உள்ள பகவான நினைக்க அதே ரூபத்துல பகவான் தரிசனம் கொடுத்தார். அந்த நேரமா பார்த்து அந்த குருவாயூர்ல பூஜை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சகர் வந்த உடனே பகவான் உடனே மறைஞ்சு போயிடுறார். ஆனா அந்த ரூபம் ரொம்ப அழகான ஒரு ரூபம் அப்படிங்கிறதுனால இன்றளவும் அந்த கோவிலோட கர்ப்பகிரக செவத்துல தாமரக்கண்ணன் அப்படின்னு ஒரு பகுதியில வரைஞ்சு வச்சிருப்பா. நீங்க பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த பகவானை தரிசனம் பண்ணி பிரதட்சணமா வந்து வெளியில வர அந்த இடத்துல மணிக்கிணறு அப்படின்னு அங்க ஒரு கிணறு இருக்கும். கொஞ்சம் அது பக்கத்துல அந்த கேட் எப்பவுமே ஓப்பனா இருக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஆனா பெருவாரியான நேரங்கள்ல அந்த கேட் அங்க திறந்து இருக்கிற நேரத்துல அந்த மணிக்கிணறு பக்கத்துல போய் எல்லாரும் அங்க பார்த்துட்டு இருப்பா. நம்ம இந்த கதை தெரியாம அங்க போனோம்னா என்னத்த பாக்குறான்னு நமக்கு தெரியாது. அங்க அந்த மணிக்கிணறு கிட்ட போய் அந்த கோவில் கர்ப்பகிரகத்தோட அந்த செவத்துல பார்த்தேன்னா இந்த தாமரக்கண்ணனோட ஒரு அற்புதமான ஒரு ரூபம் அங்க இருக்கும். அதையும் நீங்க அடுத்த தடவை போறத மறக்காம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் குருவாயூர்ல மேல்பத்தூர் நாராயண பட்டதிரி, நாராயணியம் தெரியாதவா யாருமே கிடையாது இல்லையா? சாந்திரானந்தாவபோதாத்மக அனுபமமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்யமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்வத்பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். குருவாயூரப்பனை பார்க்கிறதே மகா புண்ணியம். அது எவ்வளவு ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்றார் பட்டதிரி.
இந்த மேல்பத்தூர் நாராயண பட்டதிரி ஒரு குருநாதர்கிட்டேந்து சாஸ்திரங்களை கத்துண்டு குருநாதருக்கு குரு தட்சணையா என்ன கொடுத்தார் அப்படின்னா தன்னோட ஆரோக்கியத்தை சமர்ப்பணம் பண்ணினார் குருநாதருக்கு. குருநாதருக்கு வாதரோகம் வந்து அவரோட உடம்ப ரொம்ப வாட்டின்னு இருக்கிறத தான் அந்த குருநாதர்கிட்ட கத்துண்ட சாஸ்திரத்துக்கு குரு தட்சணையா அந்த வாத ரோகத்தை தான் ஸ்வீகாரம் பண்ணிட்டார். எப்படி நம்ம ஊர்ல கம்பன் மிகப்பெரிய ஒரு கவியாக இருந்தானோ, கவியரசனாக இருந்தாரோ, அந்த மாதிரி கேரளத்துல துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், பெரிய கவி. இன்னைக்கும் துஞ்சன் பரம்புன்னு ஒரு இடம் இருக்கு கேரளால. அங்க வந்து வித்யாரம்பம் அன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வருவா. அவ மடியில உட்கார வச்சு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் இன்றளவும் அங்க பண்றா. அங்க பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றா. அந்த துஞ்சத்து எழுத்தச்சன்ட்ட போயிட்டு தனக்கு இந்த மாதிரி தன்னோட குருநாதரோட வியாதியை நான் ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுல இருந்து நிவர்த்தி அடையறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கோன்னு சொல்ல அந்த துஞ்சத்தெழுத்தச்சன் மத்சியம் தொட்டு கூட்டா அப்படின்ட்டு போயிட்டார். மத்சியத்தை தொட்டு கூட்டணுமா, நான் ஒரு பிராமணனாச்சே, என்னால எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு அவர் உட்கார்ந்து ரொம்ப நேரம் யோசிக்க மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கக்கூடிய அவதாரங்களை எல்லாம் பாடுறதுக்கு சொல்லியிருக்கார். பாடினார் நிவர்த்தி அடையும், அந்த வியாதியானது நிவர்த்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்ல அந்த அற்புதமான நாராயணியம் அதை வந்து ரச்சனை பண்ணினார். ரச்சனை பண்ணி தன்னோட வாத ரோகம் கடைசி தசகம் முடியறத பகவானை வந்து பார்த்தார். பகவானோட தர்சனம் அவருக்கு கிடைச்சது. கிடைச்சு அவரோட வியாதியும் நிவர்த்தியாச்சு. அதனால நாராயணியம் படிக்கிறது வியாதி நிவர்த்திக்கு ரொம்ப நல்லது. அது எல்லாரும் படிக்கிறது விசேஷம். அதுக்கப்புறம் குருவாயூரோட கதையை பத்தி சொல்றத பூந்தானம் திருமேனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் பெரிய பண்டிதர்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அவருக்கு நல்ல பாண்டித்யம் இருக்கு. ஏன்னா அவரோட கிருத்திகளை எல்லாம் படிச்சு பார்த்தா அவர் ஒரு அசாதாரணமான ஒரு ஆள் மாதிரி நமக்கு தெரியல. அந்த பூந்தானம் திருமேனிக்கு ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லை. பிறந்த ஒரு குழந்தையும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுத்து. அவருக்கு பகவான் மேல அதீத பக்தி. இப்படி பல காலங்கள் சென்று கொண்டிருக்கும்போ அவருக்கு மனசுல ஒரு பெரிய ஒரு வைராகியம் ஏற்பட்டு பகவானை தவிர எனக்கு வேற குழந்தைகளே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். அவரோட அந்த ஞானபானை அப்படிங்கிற ஒரு கிருதி பயங்கர அற்புதமான கிருதி. உன்னி கண்ணன் மனசில் கழிக்கும்போல் இனி மറ്റാரும் வேணமோ மக்களாய். அதாவது இந்த எந்த பகவான் சின்ன குட்டி கிருஷ்ணன் ரூபத்துல வந்து என் மனசுல விளையாடின்னு இருக்காரோ அவர் என் மனசுல நித்திய நிரந்தரமா விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு இனி குழந்தைகளே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவர். இன்னைக்கு கூட குருவாயூர்ல வந்து குருவாயூரப்பா ஹே மகாவிஷ்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு காரணம் பூந்தானன் திருமேனி பகவானை பார்த்தது குழந்தை ரூபத்துலதான் பார்த்தார். ஒரு குழந்தையாவே பார்த்தாரு. ஒரு உண்ணின்னா குழந்தைன்னு அர்த்தம். ஒரு குழந்தையாவே பார்த்தது காரணத்தினால இந்த பகவானும் பக்தன் எப்படி விருப்பப்படுறாரோ அதே ரூபத்துல. இப்போ நீங்க கார்த்தால குருவாயூருக்கு போனேன்னாக்கா நிர்மாலய தர்சனத்துல அந்த சங்கு சக்கரத்தை வச்சுட்டு பகவான் அழகா தர்சனம் தருவார். அது முடிச்சதுக்கு அப்புறம் வாகச்சார்த்து அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஊர்ல திருமஞ்சன பொடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாகப்பொடி வாகை மரத்து பொடியை வந்து பகவான் மேல அந்த தைலாபிஷேகம் சங்காபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் பசை போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாகப்பொடியை சார்த்துவா. அது வாகச்சார்த்து. வாகச்சார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தால பூஜைக்கு அந்த முகச்சார்த்து சொல்லிட்டு முகத்துக்கு மட்டும் சந்தனத்தை போட்டு ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பா கார்த்தால பார்த்தேன்னாக்கா. இதே உச்ச பூஜை அப்படி உச்சிக்கால பூஜை தான் உச்ச பூஜை அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த உச்ச பூஜை முடிஞ்சு பார்த்தேன்னாக்கா அந்த திருமேனிக்கு அன்னைக்கு பகவான் அந்த மனசுல எந்த பாவத்துல வராரோ
அந்த பாவத்துல ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பார். சில நாள் வாமனனா இருப்பார், நரசிம்மரா இருப்பார், ராமரா இருப்பார், கிருஷ்ணரா இருப்பார். ஒரு சந்தன காப்பை வந்து பகவானுக்கு சார்த்தி இருப்பார். அந்த மாதிரி நீங்க அந்த மத்தியான வேலைக்கு மேல போனேன்னாக்கா அந்த சந்தன காப்பு சார்த்தின பகவானோட ரூபத்தை தான் நீங்க பார்ப்பேன். பெருவாரியா அது வந்து கிருஷ்ணஸ்வரூபமா தான் அங்க இருக்கும். இந்த பூந்தானம் திருமேனிக்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய, இந்த கோவில் பக்தர்கள்ல ரொம்ப முக்கியமானவர். அவரோட ஞான பானை அப்படிங்கிற கிரந்தம் ஞானமே திரட்டி ஒரு பானையில கொடுத்த மாதிரி ஒரு மகா உன்னதமான ஒரு நூல். அதுல கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே குருநாதன் துணஜைக சந்ததம் திருநாமங்கள் நாவின்மேல் எப்பொழும் பிரியாதே இருக்கணும் நம்முடைய நர ஜன்மம் சபலமாகிடுவான். நரஜன்மம் சபலமாகணும் அப்படின்னா பகவானோட நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இந்த பூந்தானம் திருமேனி பயங்கரமா வலியுறுத்துறார். அவருக்கு நல்ல வேதாந்த ஞானம் எல்லாம் இருக்கு. இந்த கிரந்தத்தை அப்படியே பாராயணம் பண்ணிட்டு வரும்போது பல வேதாந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றார். இருந்தாலும் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பூந்தானம் திருமேனி எம்பசைஸ் பண்றார். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, பூந்தானம் திருமேனி விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுவாராம். அவர் மலையாளத்துல கிருதிகள் எழுதினா கூட அவர் ஒன்றும் சம்ஸ்கிருத விரோதி இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணும்போது அப்ரமேயோ ரிஷிகேஷோ பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு மரப்பிரபுன்னு பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறத நாராயண பட்டதிரி பார்த்து சிரிச்சாராம். பகவான் என்ன மரப்பிரபுவா, அது அமரப்பிரபு. சம்ஸ்கிருத வியாக்கரண பிரகாரம் அதை பிரிச்சு படிக்கும்போது இப்ப பகவானுக்கு நாமாவலியா அர்ச்சனை பண்றத உம் அப்ரமேயாய நமஹ, ஓம் ரிஷிகேஷாய நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ, ஓம் அமர பிரபவே நமஹ அப்படின்னு பிரிச்சுதான் அர்ச்சனை பண்ணணும். மரப்பிரபுவே நமஹான்னு அர்ச்சனை பண்ண மாட்டோம். அதனால அவர் மரப்பிரபு அப்படின்னு சொன்னனால அது என்ன மரப்பிரபு அப்படின்னு ஒரு புச்சமா ஒரு ஏளனமா பார்த்துட்டு பகவானை தர்ஷனம் பண்ண உள்ள பகவான் வந்து ஒரு மரமாவே அன்னைக்கு காட்சி கொடுத்தார். இன்னைக்கு அதை நினைவூட்டுற விதத்துல அந்த குருவாயூர்ல அந்த கிழக்கே நடை, ஈஸ்ட் நடை, அது வழியா அப்படியே வந்தேன்னாக்கா மரப்பிரபு மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மரம் மாதிரி ஒரு அமைப்பு, அது மேல பகவானோட ரூபம் மரப்பிரபு அப்படின்னு. மரமா இருக்கிறதும் பகவான் தானே. இந்த லோகத்துல இருக்கிற சராச்சரங்கள் அனைத்துமே பகவானோட ஸ்வரூபம். இருந்தாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தப்பா படிச்சா கூட தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல நம்ம இந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால அப்பேற்பட்ட ஒரு மகான் பூந்தானம் திருமேனி. அடுத்தது குருவாயூர்ல வந்து மற்றொரு பெரிய பக்தையாரு அப்படின்னா கொரூர் அம்மா. இந்த குரூர் அம்மா எவ்வளவு பெரிய பக்தையா இருந்தானா, அவளோட வயசான காலத்துல கிருஷ்ணன் ஒரு எடையனா இந்த அம்மாவோட வீட்டுல போய் வேலை செஞ்சிருக்கா. அவ்வளோ வாத்சல்யம் பகவான் மேல. பகவான் வந்து தர்சனமும் கொடுத்திருக்காரு குரூர் அம்மைக்கு. அதே மாதிரி மஞ்சுளா அப்படின்னு வாரசியார்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு கேரளால. அவ பூ தொடுப்பா, கோவில்ல பகவானுக்கு பூ தொடுப்பா. அந்த வாரசியார் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு பொண்ணு குருவாயூரப்பனையே வந்து மணக்கணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அந்த மஞ்சுளா தினந்தோறும் புஷ்பமாலை தொடுத்துண்டு வந்து பகவானுக்கு சார்த்துறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு அவ வரத்துக்குள்ள கோவில் நடைய சார்த்திட்டா. அப்ப அந்த பூந்தான திருமேனி சொன்னார், அம்மா நீ கவலைப்படாதே, நீ எதை வந்து ஒரு நித்திய தர்மமா வச்சுட்டு இருக்கியோ அதுக்கு வங்கம் வராது. இங்க இருக்கக்கூடிய அவருக்கு மரப்பிரபுவை பத்தி தெரியுமே, ஒரு ஆள்மரம் நின்று இருந்தது. இந்த ஆள்மரத்தையே நீ பகவானா நினைச்சு இதுல நீ அந்த மாலையை சார்த்தி விடு அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சுளாட்ட சொல்ல, இந்த மஞ்சுளா அடுத்த நாளைக்கு அந்த மஞ்சுளா எடுத்துன்னு வந்த அந்த மாலையை அங்க சார்த்தி அடுத்த நாள் காலத்தால பகவானோட அந்த நிர்மாலய தர்ஷனத்துக்கு சுவாமி மேல போட்டிருக்கிற அந்த பழைய புஷ்பங்களை எல்லாம் விளக்க பார்க்கும்போது ஒரு புது துளசி மாலை உள்ள பகவான் மேல இருக்கு.
அந்த துளசி மாலையை அந்த திருமேனி என்ன புடிச்சு இழுத்தாலும் வரமாட்டேங்கிறது. அப்போ பூந்தானன் திருமேனி பார்த்து சொன்னார், இதான் அந்த மஞ்சுளையோட துளசி மாலையாக்கும் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு பக்தை மஞ்சுளா. இன்னைக்கு போனாலும் எங்க குருவாயூர்ல அங்க மஞ்சுளால் அப்படிங்கிறது வந்து குருவாயூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து பக்கத்திலேயே இருக்கும். அதே நேரத்துல அந்த கிழக்கே நடையில இருந்து நடந்து வந்தேன்னா அங்க உங்களுக்கு அந்த மஞ்சுளால் அது கீழே ஒரு கருடன் சிலையெல்லாம் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். இன் கேஸ் நீங்க குருவாயூர் போறேல் அங்க இருக்கிற கூட்டத்தினால உங்களால பகவான தரிசனம் பண்ணாம ஒரு பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பம், கண்டிப்பா குருவாயூரப்பன் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வர வைக்க மாட்டார். இருந்தாலும் அப்படி வந்ததுனாலும் அந்த மஞ்சுளால் கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே அது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்ததுக்கான சமானம். அடுத்தது குருவாயூர்ல கேசவன் அப்படின்னு ஒரு யானை. அது 1976 வரைக்கும் குருவாயூர்ல இருந்தது. அந்த யானைக்கு விசேஷம் நிறைய கதைகள்லாம் சொல்றான். அந்த கேசவன் யானையை பத்தி ஒரு படமே எடுத்திருக்கா. இருந்தாலும் அது கேசவன் யானைகிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தானா, அது ஏகாதசிக்கு ஏகாதசி விரதம் இருக்கும் அந்த கேசவன் யானை. அது மட்டும் இல்லாம அது ஏகாதசி இருந்ததுக்கு பலனா 1976ல குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு பகவான பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு பிரார்த்தனை பகவான பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துதான் அது பிராணனை விட்டுது. அப்பேற்பட்ட யானை கேசவன். அந்த கேசவனோட கொம்பு இன்னைக்கும் நீங்க அந்த ஸ்ரீகோவிலுக்கு போற அந்த உள்பிரகாரத்துல போய் அந்த உள்ள நுழையிற அந்த இடத்துல நீங்க பார்த்தேள் அப்படின்னாக்கா அந்த மேல அதோட தந்தத்தை வச்சிருப்பா. அதையும் நீங்க தரிசனம் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு உபதேவத சன்னதி இடத்தரிகத்துக்காவு பகவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவான தர்ஷனம் பண்ணிட்டு வந்துட்டு உடனே வெளி பிராகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சன்னதி வனதுர்கா பாவத்துல அங்க அம்பாள் இருக்கா. இந்த சன்னதி குருவாயூர் கோவில் வரத்துக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனாலேயே குருவாயூரப்பன் கோவில்ல இந்த அம்பாளுக்கு தாளப்புலி அப்படி சொல்லிட்டு ஒரு விசேஷமான உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இந்த அம்பாளுக்கு ஒரு வெளிச்சப்பாடுன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்திருந்தால் கூட பார்த்திருந்தேன்னா அதுல தேவரால ஆட்டம் ஆடுறது அப்படின்னு ஒரு பகுதியை பார்த்திருப்பார். அந்த மாதிரி வெளிச்சப்பாடுன்னு ஒருத்தர் இருப்பார் அம்பாள் கோவில்ல. அவர் வந்து அவர் உடம்புல அம்பாள் வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த பொருளை ஸ்வீகாரியம் பண்ணிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணி அருள் வாக்கு சொல்லுவா அப்படிங்கறத நம்பிக்கை. அப்படி இடத்தரிகத்துக்காவு பகவதி அப்படின்னு அங்க ஒரு அம்பாள் இருப்பா. அதை நீங்க வெளி பிராகாரத்துல வந்து பார்க்கலாம். அந்த அம்பாளை தரிசனம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணாடி பிம்பம் தான் இருக்கும் அங்க. கேரளால வந்து இந்த பகவதி பகவதின்னு சொல்ற இடத்துல எல்லாமே அப்படியே பெரிய 6 அடி 5 அடியில வந்து ஒரு மூர்த்தி ஒரு ஒரு கையில ஒரு ஒரு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிற மூர்த்தி எல்லாம் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட கோவிலும் இருக்கு. இருந்தாலும் ஒரு கண்ணாடி பிம்பம் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா அதுக்கு ஒரு முகத்தை சார்த்தி இருப்பா. ஒரு கோலகமா ஒரே ஒரு முகத்தை வச்சிருப்பா. வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அம்பாளோட முகம் மாதிரி ஒரு முகத்தை சார்த்தி இருப்பா. அந்த அம்பாளை நீங்க தரிசனம் பண்ணிக்கலாம். அப்படியே பிரதட்சணமா வந்தேள் அப்படின்னாக்கா அங்க மம்மியூரை பார்த்து தொழ வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சிருப்பா. அதாவது கண்டிப்பா மம்மியூர் அப்பனை வந்து அந்த கோவில்ல போய் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது தான் விசேஷம். அப்படி பண்ண முடியாட்டாலும் அந்த இடத்துலேருந்து அந்த பகவானை தரிசனம் பண்ணணும், அந்த அந்த திசையை பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது அங்க மற்றொரு விஷயம். இதே பிரகாரத்துல ஒரு சாஸ்தாக்கு ஒரு சன்னதி இருக்கு. அடுத்தது குருவாயூர்ல நடக்கக்கூடியது 5 நேர பூஜை 3 நேர சிவேலி. அதுல ரொம்ப முக்கியமா அந்த ராத்திரி நேரத்துல நடக்கக்கூடிய ஸ்ரீவேலி காண்றதுக்கு கண் கோடி வேண்டும். அந்த ஸ்ரீவேலியை தரிசனம் பண்றதுக்காகவே நிறைய பேர் அங்க போவா. அதுக்கு தனியா அங்க ஒரு கியூ சிஸ்டம் இருக்கும். அந்த ஸ்ரீவேலியில போய் நின்னோம் அப்படின்னா 3 யானை, அதுல நடுவுல இருக்கிற யானை மேல ஒரு திடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுல உள்ள இருக்கக்கூடிய பகவானோடு திருமேனியை கொண்டு வந்து அந்த திடம்புல வச்சு அதை அப்படியே மேல வைப்பா. அதாவது கீழே குட்டியா பகவானோட விக்கிரகம் இருக்கும். அது சில பேருக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த திடம்புல ஒரு குருவாயூரப்பனோட அதே மூர்த்தியை போட்டிருப்பா. அது எப்படி அழகா அது மேல வச்சு அது மேல ஒரு கொடை, அதுக்கு சாமரம் இதெல்லாம் வீசி பகவான் அது மேல ஏத்தி பகவான் கோவிலை சுத்தி பிரதட்சணம் வருவார். அதுல நம்ம பாக்கியத்துக்கு ஏத்தாப்புல பகவானுக்கு பின்னாடி நடக்கவோ இல்ல முன்னாடி நடக்கவோ இல்ல நடக்காம பக்கத்துல நின்று பகவான தரிசனம் பண்ணவோ அது நம்ம பாக்கியத்துக்கு ஏத்தாப்புல நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அங்க அந்த ஸ்ரீவேலியில கலந்துட்டா கிடைக்கும்.
அப்படி அந்த பகவான் கடைசி சுத்தி வர்றதுக்கு முன்னாடி அந்த நாலம்பலம் அதை சுத்தி நிறைய விளக்கு, ஆயிரக்கணக்கான விளக்கு இருக்கும். வைகுண்டமே குருவாயூர்ல தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ விளக்கு இருக்கும். அந்த விளக்கை ஏத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இது அனைத்துமே நம்ம எங்கேயும் போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது. பகவானா நினைச்சா நமக்கு அங்க போய் அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் உத்தியோகஸ்தர்களோட எல்லாம் முழுக்க சககரிச்சோம் அப்படிங்கிற பட்சத்துல அவளோட கோஆர்டினேட் பண்ணினோம். அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவ அங்கங்க நின்னா, பிளஸ் இதுக்கெல்லாம் மேல பகவானோட அனுகிரகம் இருந்தா நமக்கு வந்து அங்க பகவான பகவான் அந்த ஸ்ரீவேலிக்கு பிரதட்சணம் பண்ணும்போது அவர் பின்னாடியே பிரதட்சணம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். பகவானை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த சுற்று விளக்குங்கிற இந்த விளக்கெல்லாம் ஏத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். இதுல எல்லா வாய்ப்பும் கிடைக்கலாம். அதுல அந்த மேலதாளம் முழங்க பகவான் இப்படி ஆடி ஆடி வருவார். அழகா இருக்குது பாக்குறதுக்கே. பாக்குறது வந்து ஜென்ம சுகிருதம் அப்படின்னே சொல்லணும். மற்றது குருவாயூர்ல இருக்கக்கூடிய வழிபாடு, வேண்டுதல்கள், துலாபாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எடைக்கெடை நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை கொடுக்கறது. அடுத்தது குருவாயூர்ல கிருஷ்ணநாட்டம் களி, அதாவது கதகளி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே கதகளி காஸ்டியூமோட ஒரு 8 முக்கியமான பாகங்கள் இருக்கு பாகவதத்துல. காளியமர்தனம், ஸ்வயம்பரம், அப்படி இப்படின்னு அந்த பாகங்களை வந்து நம்ம வேண்டுதலுக்கு ஏத்தாப்புல கோவில் நடையெல்லாம் சாத்தினதுக்கு அப்புறமா அங்க இந்த கிருஷ்ணநாட்டங்களிங்கிறது ஆரம்பிக்கும். அது அங்க வந்து ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் அந்த பகவானோட கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய உருளியில நிறைய மஞ்சாடி குன்னி குருவி கொட்டி வச்சிருப்பாங்க. அதுல குழந்தைகளோட கையை விட்டு குழந்தைகள் அதுல விளையாட விட்டானாக்கா குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பா இருப்பா அப்படிங்கிறது மற்றும் ஒரு நம்பிக்கை. அது மட்டும் அல்லாமல் பழம் பஞ்சசாரா அப்படின்னு கிடைக்கும். பஞ்சசாரானா சர்க்கரை அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப விசேஷம். குருவாயூர்ல களபம் அது ரொம்ப விசேஷம். சந்தனம், பன்னீர், கோரோச்சனை, பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் போட்டு களபம்னு ஒண்ணு பகவான் மேல சாத்தின களபம் நமக்கு அங்க அந்த கவுண்டர்ல போய் அதுக்கான ஷீட் ஆக்குறது சொல்லுவா. அதுக்கான ரெசிப்ட் வாங்கிட்டோம்னா அந்த பிரசாதங்கள்லாம் கிடைக்கும். பகவானுக்கு அங்க சார்த்திர மாலை பேரு உண்ட மாலை. அது அப்படி உருண்டே இருக்கும். அந்த உண்ட மாலை அப்படிங்கறத அங்க சாத்துவா. தெச்சி, மந்தாரம், துளசி, பிச்சகம் இதெல்லாம் சேர்த்து சாத்துவா. அதுக்கு நீங்க வந்து விரும்பினா அதுக்கு நீங்க கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லாம குருவாயூர் பத்தி ரொம்ப தெரியாம போறவாளுக்கான ஒரு பிரத்யேகமான தகவல். குருவாயூர் கோவில்ல குழந்தைகளோட போறேல், வயசானவாளோட போறேல், ரொம்ப நேரம் லைன்ல நிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நெய் விளக்கு அப்படின்னு அங்க வந்து ஒரு வழிபாடு இருக்கு. அது வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. 5 பேரா போனா 4500 ரூபா. அதை வந்து நீங்க அந்த கவுண்டர்ல கட்டி அதுக்கான ஷீட் வாங்கினேன்னா அதாவா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்னு சொல்றது கிடையாது. அதை வந்து நெய் விளக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷீட்டை நீங்க வாங்கிட்டேன்னாக்கா அந்த பெரிய கியூல நிக்காம கொஞ்சம் பக்கத்தாலேயே உங்களை உள்ள விடுவா. ஆனா ஒரு ஒரு அதுலயும் ஒரு டிசிப்ளின்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த கியூல வரவாலும் சரி, அந்த கால் கடுக்க வர அந்த கியூல வரவாலும் சரி, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் பகவானை பாக்குறது அப்படின்னு அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கா. இதெல்லாம் இல்லாம இன்னொரு விசேஷமான விஷயம் குருவாயூர்ல பெண்கள் நிறைய பேருக்கு வந்து தலைமுடி கொட்டுறது அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அப்படி குருவாயூர்ல ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, தலைமுடி ரொம்ப கொட்டுறவாளுக்கு ஒரு தென்னந்தொடப்பத்தை வாங்கி அங்க கொண்டு போய் குருவாயூரப்பன் அது உடனே சன்னதி வரைக்கும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த கொடி இது வெளியில இருக்கக்கூடிய தீபஸ்தம்பத்துக்கு பக்கத்துல ஒரு உண்டியல் இருக்கும். வருவாரியா பார்த்தேன்னா அதை சுத்தி என்னெல்லாமோ வச்சிருப்பா. வாவா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர நோட் புக்கு, பேனா, அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அங்க கொண்டு போய் இந்த தென்னந்தொடப்பத்தை வாங்கி சமர்ப்பணம் பண்ணா தலைமுடி வளரும் அப்படிங்கிறது மற்றும் ஒரு நம்பிக்கை. இப்படி குருவாயூரை சுத்தி பல மகாத்மியங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட பகவான குருவாயூருக்கு போய் மம்மியூரப்பனை தரிசனம் பண்ணி குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணி வாழ்க்கையில எல்லா நலனையும் வளத்தையும் பெறுவோம். ஓம் நமோ நாராயணா.